ஒரு காலத்தில் சாதாரண சைக்கிள்லேயும் மாட்டு வண்டியிலையும் ராக்கெட் பார்ட்ஸ் ஏற்றிட்டு போன ஒரு சின்ன அமைப்பு தான் இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. அதுதான் நம்மளோட இஸ்ரோ. அன்னைக்கு சைக்கிள் பெடலில் கால் வச்சு ஆரம்பித்த ஒரு பயணம் சந்திராயன் 3 மிஷன் மூலயமா மூனோட சர்ஃபேஸ்லேயே நம்மளோட காலை பதிச்சிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு பெருமையான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட ஒரு வெற்றி பயணம் எங்கே தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1962 ஜவஹர்லால் நேரு அவர்களோட தலைமையில் விக்ரம் சாராபாய் அவர்கள் இன்கோஸ்பார்ன்ற ஒரு அமைப்பை உருவாக்குனார். அந்த டைமில் அவர் நோக்கி நிறைய கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னா, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒரு நாட்டுக்கு விண்வெளி ஆராய்ச்சிகள் தேவையா அப்படின்றது தான். அதுக்கு நாங்கள் மற்ற நாட்டோட போட்டி போட வரல, நவீன டெக்னாலஜி மூலயமா எங்கள் மக்களோட வாழ்க்கை தேரத்தை உயர்த்துறது தான் எங்களோட குறிக்கோள்னு சொல்லி அவரோட பதிலடியை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 1969 இஸ்ரோ உருவாச்சு. 1975 நம்மளோட முதல் ராக்கெட்டான ஆரியபட்டாவை ரஷ்யாவோட ஹெல்ப்பால் ஸ்பேஸுக்கு லான்ச் பண்ணோம். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். அடுத்த சில வருஷங்கள்லேயே சொந்தமாக ராக்கெட்டை உருவாக்கணும்னு இந்தியா முடிவு பண்ணுச்சு. எஸ்எல்வி ஏஎஸ்எல்வின்னு சின்னதாக ஆரம்பித்து இன்னைக்கு உலகையே திரும்பி பார்க்க வச்சது நம்ம பிஎஸ்எல்வி தான். அதுக்கு இஸ்ரோவின் நம்பிக்கை குதிரைன்னு இன்னொரு பேர் கூட இருக்குது. ஏன்னா அதோட சக்ஸஸ் ரேட் அப்படி. அதுக்கப்புறம் அந்த ஜிஎஸ்எல்வி மூலயமா ஹெவியான சேட்டலைட்ஸு கூட நம்ம ஸ்பேஸில் லான்ச் பண்ணோம். இந்தியா விண்வெளியில் தண்ணீரை விளைஞ்சது இங்கே தான். இப்போது மற்ற நாடுகளோட நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பட்ஜெட். ஹாலிவுட்டில் வர இன்டர்ஸ்டெல்லார், கிராவிட்டி போன்ற படங்கள் எடுக்கிறதுக்கு ஆகிற செலவை விட கம்மியான பட்ஜெட்லேயே இந்தியா செவ்வாய் கிரகத்துக்கு மங்கள்யான் மிஷன் மூலயமா போயிட்டு வந்துருச்சு. இதுவே அமெரிக்காவுக்கு பெரிய ஆச்சரியமாக அமைஞ்சது. ரெண்டாவது சந்திரயான் 3. நிலவோட தென் துருவத்தில் தரையிறங்கின முதல் நாடு நம்ம இந்தியா தான். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா கூட செய்ய முடியாத ஒரு விஷயம் இது. மூன்றாவது வாடிக்கையாளர்கள். இன்னைக்கு அமெரிக்கா, லண்டன் போன்ற வளர்ந்த நாடுகள் கூட அவங்க சேட்டலைட்ஸ் அனுப்புறதுக்கு நம்ம இஸ்ரோவை தான் அணுகுறாங்க. ஏன்னா இந்தியாவில் தான் குறைந்த விலை மற்றும் நிறைந்த தரம் கிடைக்குது. இதுதான் இஸ்ரோவோட வெற்றிக்கு இன்னும் காரணமாக அமையுது. இஸ்ரோவோட உலக சாதனை மற்றும் எதிர்காலத்தை பற்றி பார்க்கலாம். ஒரே ராக்கெட்டில் 104 சேட்டலைட்ஸை விண்ணுக்கு அனுப்பி இஸ்ரோ உலக சாதனை செஞ்சாங்க. நம்மளோட அடுத்த இலக்கு ககன்யான், அதாவது மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய ஒரு திட்டம். அது மட்டும் இல்லாமல் சூரியனை ஆய்வு செய்ய நம்ம அனுப்பின ஆதித்ய L1 ஒரு பயணமும் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. சைக்கிளில் ஆரம்பித்த நம்ம பயணம் இப்போது நிலவு, செவ்வாய், சூரியன்னு எல்லையற்ற தூரம் வரைக்கும் போயிட்டே இருக்கு. இது இஸ்ரோக்கு கிடைச்ச வெற்றி மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியர்களோட விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றி. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இஸ்ரோவோட அடுத்த சாதனைகள் என்னவா இருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.